தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, பூத் கமிட்டியை விரைவாக அமைத்து பட்டியலை தலைமைக்கு அனுப்புங்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுபாஷ். விவரங்களை பதிவு பண்ணலாம். காலையில நம்ம சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி ஆலோசனை கூட்டம் வீடியோ கான்பரன்சிங் மூலமா நடக்கிறதே இந்த பூத் கமிட்டியை வலுப்படுத்தி அதை விரைவாக அமைத்து அதை அதிமுக தலைமைக்கு கொடுக்க வேண்டும் என்பது ஏற்கனவே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. மாவட்ட பொறுப்பாளர்கள் அதுக்காக தான் போட்டிருக்கிறாங்க. அந்த பொறுப்பாளர்கள் செய்ய வேண்டிய பணிகள், அந்த பொறுப்பாளர்கள் செய்யக்கூடிய பணிகள் தான் இப்பொழுது ஆலோசனையில மிக முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி சொல்லி வருவது. திண்ணை பிரச்சாரங்களை தீவிரப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதில் அதிமுகவின் கொள்கைகளையும் தற்போது இருக்கக்கூடிய திமுக அரசுக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைத்து திண்ணை பிரச்சாரங்கள் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக கட்சியில காலியாக இருக்கக்கூடிய இடங்கள், அதாவது கட்சி ரீதியாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன பணிகள் செய்ய வேண்டியது என்னென்ன என்பது அந்தந்த காலி இடங்கள்ல எல்லாம் உடனடியாக நிரப்புங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அதற்கு அடுத்தபடியாக சொல்வதுதான் இந்த பூத் கமிட்டி. பூத் கமிட்டி என்பது கிட்டத்தட்ட முக்கியமான நபர்கள் இடம்பெறக்கூடியது, அதிகமாக மகளிர், அதே போல அந்த பூத்துல இருக்கக்கூடியவங்க நிர்வாகிகளாக, அந்தந்த பூத்தை சார்ந்தவர்கள் தான் நிர்வாகிகளாக இருக்கணும்ன்றத, அந்த பூத் கமிட்டியில இருக்கணும்ன்றத மிக தீவிரமாக அதிமுக முன்னெடுத்து வருகிறது. அதையே மீண்டும் அழுத்தம் திருத்தமாக இந்த மாத இறுதிக்குள் முடித்து அதிமுக தலைமைக்கு அனுப்ப வேண்டும் என்பதை எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக நிர்வாகிகள் மத்தியில் நடத்தக்கூடிய இந்த காணொலி வாயிலாக நடைபெற்று வரக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் தெரிவித்திருக்கிறார். 82 மாவட்டங்கள் வாரியாக அதிமுக அமைப்பு ரீதியான மாவட்டமானது கட்சியின் அலுவலகத்திலிருந்து காணொலி வாயிலாக கலந்து கொண்டிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுபாஷ்.